வணக்கம் மக்களே. நாம் சாதாரண சதுர்த்தியிலே கணபதியை வழிபாடு செய்தால் மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தால் அது அங்காரக சதுர்த்தி என்று அழைக்கப்படும். அதாவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தால் அது அங்காரக சதுர்த்தசி என்று அழைக்கப்படும். அமாவாசைக்கு முதல் தினமாகும். அந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும். சந்திர பார்வை கூட நல்ல பலன்களை தரும். பண்டை காலத்தில் செவ்வாய் கிரகம் அதாவது அங்காரகன் பல சாபங்களால் துன்பப்பட்டார். அவருக்கு வழிகாட்டி தெய்வமாக விநாயகரை வழிபட்டார். அந்த வழிபாடு கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி செவ்வாய்க்கிழமை நடந்ததால் விநாயகர் மிகவும் சந்தோஷமடைந்து செவ்வாய்க்கு உள்ள பாவங்களை நீக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் விரதமிருந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் கணபதியே நமக. பிள்ளையாரே துணை, கணபதி என்றும் துணை என்றும் கூறலாம். மந்திரத்தை நாம் 108 முறைகள் ஜபிக்க வேண்டும். மோதகம், வெல்லம், வேர்க்கடலை போன்ற விசேஷ நைவேத்தியம் சமர்ப்பிக்கலாம். நமக்கு எது சௌரியப்படுகிறதோ அப்படி செய்யலாம். சந்திர தரிசனம் செய்துவிட்டு விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சாலச் சிறந்தது. இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்தால் செவ்வாய் தோஷம் நீங்கும், ராகு தோஷங்கள் அகலும், திருமண தடை அகலும், நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், உடல் நலம் நன்றாக இருக்கும், தொழில்களில் உள்ள சங்கடங்கள் விலகும், மன அமைதி பெறும், குடும்பம் சந்தோஷமாக கிடைக்கும். இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான புண்ணியங்களையும் பிள்ளையார் கொடுக்கின்றார். அதுவே கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி என்று. கிருஷ்ண அங்காரக சதுர்த்தியில் கணபதியை வழிபட்டு வாழ்க்கையில் வளம் பெறுவோம். அனைவரும் கணபதியே நமக, கணபதியே நமக.